ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி நாமினேஷன் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 13 பேர் இருக்கிற விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. நானும் அதை போட்டேன். ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸில் போட்டேன், ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய் பாருங்கள் நாமினேஷன் விஷயம் வந்துடுச்சுன்னு. சரி உள்ளே போய் பார்த்தா அதுலேருந்து 2 பேரை காணோம். இதில் வந்து 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்குது. சே என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு போய் இப்போ தான் வந்துட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நடந்த விஷயங்களை போட போகிறோம். ஸோ நேற்று நம்ம வந்துட்டு ஒரு உத்தேசமாக ஒரு விஷயத்தை வந்து போட்டிருப்போம், யாரெல்லாம் நாமினேஷன்ஸில் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 13 பேரும் போட்டிருந்தோம்ல, அதில் மோஸ்ட்லி வந்துட்டாங்க. போன வாட்டி வரல, இப்போ இந்த வாட்டி வந்துட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு சக்ஸஸ் தான் நம்மளுக்கு வச்சுங்களேன். ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, அமித் பார்கவ் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு நாமினேஷன்ஸ்குள்ளே. சுபிக்ஷா வந்திருக்காங்க. ஸோ சுபிக்ஷாவுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் கண்டம் தான். இதுலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். மீண்டுட்டாங்கன்னா வேறு மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் ரம்யா மறுபடியும் வந்திருக்காங்க. ஆனால் இது வந்து இவங்க வந்து எப்படின்னா, மெட்ராஸ் செவருன்னு சொல்லிட்டு அந்த மெட்ராஸ் படத்தில் அந்த செவரு பக்கம் போனாவே காவு வாங்கல. அதேமாதிரி பிக் பாஸ் செவரு வந்து இப்போதைக்கு ரம்யா தான். ரம்யா போகாமல் ரம்யாவுக்கு பக்கத்தில் யாருக்கும் அவங்க தான் போயிட்டுருக்காங்க இந்த ஒரு 2-3 வாரமாக. ஸோ இந்த வாரம் போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. என்ன நடக்க போய் தெரியல. அடுத்து திவ்யா வந்திருக்காங்க. ஸோ போன வாரம் வரலன்னு நினைக்கிறேன், இந்த வாரம் வந்திருக்காங்க. போன வாரம் வந்தாங்க. அடுத்தது பிரஜன் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்காப்புல. போன வாட்டி அவங்க ஒய்ஃப் வந்து ஜெயிச்சு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்தாங்க. இந்த வாட்டி பிரஜன் வந்துட்டாப்புல. அடுத்தது சபரி ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே வராருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கனி மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க. போன வாரம் ஃபஸ்ட் டைம் வந்தாங்க, இந்த வாட்டி போட்டாங்க, பூச்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் கெமி உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து கெமியை வந்திருக்காங்க. கெமிக்கு முன்னாடியே வந்தப்பயே வந்து ஓட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் விக்ரம் உள்ளே வந்திருக்காப்புல, விக்ரம். அதுக்கப்புறம் அரோரா உள்ளே வந்திருக்காங்க. சூப்பர். போன வாட்டி வந்து நான் போட்ட வீடியோ டிலீட் பண்ண அதில் அரோரா இல்லை. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா இது அரோரா இல்லையான்னு. வந்துட்டாங்க. அடுத்தது வியானா உள்ளே வந்திருக்காங்க. பார்வதி வந்திருக்காங்க. என்னடா இது விஜய் பார்வதியோட பேரே இல்லைன்னு பார்த்தேன். விஜய் பார்வதி வந்தாச்சு. அப்புறம் சாண்ட்ரா வந்திருக்காங்க, சரிங்களா. மொத்தம் 13 பேர் உள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் யார் வரலன்னா, கமருதீன் மிஸ் ஆகிட்டாப்புல. போன வாரமும் மிஸ், இந்த வாரமும் மிஸ், ரைட்டு. அடுத்தது எஃப்ஜே கேப்டனாக இருக்கிற காரணத்தினால் வரல, இல்லை வந்துருப்பார் வச்சுக்கோங்களேன். அப்புறம் கானா உன்னத் வரல. இப்போ இதில் யார் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தெரியுமா? இப்போயே நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சு வரும். ரம்யா, சுபிக்ஷா, வியானா, அரோரா. ரம்யா வந்துட்டு மெட்ராஸ் பட செவரு மாதிரி பிக் பாஸ் செவரை வந்து இருக்கிற காரணத்தினால மீதி இருக்கிற சுபிக்ஷா, வியானா, அரோரா. ஸோ சுபிக்ஷா கன்ஃபார்ம். ஏன்னா வியானா கூட ஓரளவுக்கு ஓட்டு வந்துடுது. அரோராவுக்கும் ஓட்டு போன வாரம் நல்லா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிக் பாஸ் வேறு பாராட்டிட்டாப்புல, நல்ல ஒரு மாற்றம் இருக்குது, எல்லாம் உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டதான்னு சொன்னோடனே போதுன்ட்டார் பிக் பாஸ் கலாச்சாப்பில். ஸோ கன்ஃபார்ம் வந்து இந்த வாரம் வந்து நல்லாவே நம்மளுக்கு கிளியராக தெரியுது, சுபிக்ஷா தான் இந்த வாரம் விக்கெட் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த 7வது வார நாமினேஷன்ஸில் யாருக்கு அதிகப்படியான ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு செம்மையாக வந்துட்டுருக்கு. போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு நல்ல ஓட்டு வந்தது, சாண்ட்ராக்கு செம்ம ஓட்டு. அவங்க 2 பேரும் தான் மாறி மாறி ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் வந்தார். அதுக்கப்புறம் தான் விஜய் பார்வதி வந்தாங்க. அதுக்கப்புறமா திவாகர் இருந்தவர் டப்புன்னு லாஸ்ட் நாளில் வந்துட்டு சர்ன்னு இறங்கிட்டார். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு சபரி உள்ளே வந்திருக்காரு. சபரிக்கு ஒரு மாற்றம் இருக்குமான்னு தெரியல. நேற்று அழுகையை வந்துட்டு ஒரு சில பேர் வந்து சூப்பர்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து சரியில்லைன்றாங்க, நடிப்புன்றாங்க. ஸோ சபரிக்கு என்ன ஓட்டு வரப்போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த 13 பேரில் யாருக்கு நல்ல ஒரு மாசான ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க? அதேமாதிரி இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.